வெல்கம் டு கலாஸ் கரிவேல்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து ஒரு அருமையான ரெசிபியுமா வந்திருக்கேன். அது என்னென்னா ஸ்பெஷலான ஒரு கார வடை தான். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. வந்து பச்சரிசி ஊற போட்டிருக்கிறேன், 2 மணி நேரமாக ஊற போட்டிருக்கிறேன். உளுத்தம்பருப்பு, துவரப்பருப்புனா சாம்பார் வைப்போமே அந்த பருப்பு, இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர், இந்த டம்ளருக்கு தான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதோட 1/3 பங்கு தான் இந்த உளுந்தம் பருப்பும் இந்த துவரம் பருப்பும் வந்து அது 1/3 தான் எடுத்துருக்கிறேன். அதோட அளவு 3/4 பாகம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு தான் துவரம் பருப்பு. இப்போ எல்லாத்தையுமா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த அரிசி கூட 4 காஞ்ச மிளகா போட்டு வச்சுருக்கிறேன். அது நல்லா ஊறி வரும்போது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதில் வந்து கடலைப்பருப்பு கூட சேர்ப்பாங்க, ஆனால் நான் இப்போ அது சேர்க்கலை. இப்படி பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நான் அதில் அரிசியை போட்டிருக்கிறேன். இப்போ இது கூட வந்து இந்த உளுந்தையும் சேர்த்துடலாம். 3க்கு 1 தான் உளுந்தும் பருப்பும் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் பருப்பு வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். கொஞ்சமாக மாற்றி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும், மீதியும் இதில் சேர்த்து அரைச்சிடலாம். முதல்ல வந்து தண்ணியே சேர்க்காமல் அரைங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தண்ணி ஏதாவது சேர்த்தா போதும். தண்ணி சேர்க்க தேவையில்லை, கெட்டியாக தான் நம்ம அரைச்செடுக்கணும். ஏன்னா நம்ம வடை தான் பண்ண போகிறோம், அதனால் கெட்டியாக அரைச்செடுக்கணும். தண்ணி சேர்த்துறாதீங்க. அதை எடுத்து போடும்போதும் தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க. இந்த காஞ்ச மிளகாயை அதில் சேர்த்துட்றேன். இது வந்து நார்மல் காரமாக இருக்கும். காரம் ரொம்ப கம்மியாக வேணால் நீங்கள் 2 மிளகா சேர்த்தா கூட போதும். இது நார்மல் காரம் தான், பிரச்சனை இல்லை. பெருங்காயத்தூள் சேர்க்குறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன் நான். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் தருதருப்பாக அரைச்செடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ கெட்டியாக இருக்கட்டும். இது வந்து ரொம்ப ஷேப்பாக வேணும்லாம் இல்லை, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் நல்லது தான், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பருப்பு கூட வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். இது ஊற வைக்கக்கூடிய டைம் மட்டும்தான், மற்றதுக்கெல்லாம் டைமே ஆகாது, சீக்கிரமாக பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்தா போதும். இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் 2 பிஞ்சு சேர்த்தா போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுவும் சேர்த்தா போதும், சேர்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு செக் பண்ணிக்கலாம், உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். சீக்கிரமாக நம்ம ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் இப்படி பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ நிறைய இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது, சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். தீபாவளிக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணால் அந்த மாதிரி எல்லாம் மெஷர்மெண்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எப்போவுமே நான் சொல்கிறது தான். ஸ்பூன் வச்சும் போட்டுக்கலாம், கை வச்சும் போட்டுடலாம். நான் கரெக்ட் ரவுண்டு ஷேப் வரணும்னு கிடையாது, ரவுண்டு ஷேப்பாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நம்ம போட்டாலும் அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பாக வரும். போட்ட உடனே நீங்கள் திருப்பி போடாதீங்க, ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். அப்போ வந்து நம்ம வடை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எடுத்துடலாம்.
ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயே ஆகாது, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எண்ணெயே ஆகாது. இந்த காராவடை வந்து நிறைய டைப்பில் பண்ணுறாங்க, தோசை மாவெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இப்படி தான் பண்ணுறோம். இனி ஒரு மெத்தட் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். நான் அது இனி ஒரு வீடியோவில் போடுறேன். பச்சரிசிக்கு பதிலாக பச்சரிசி மாவு சேர்த்து போடலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியிலலாம், உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம். மீதி உள்ளதையும் இந்த மாதிரியே பண்ணி எடுத்துடலாம். அடுத்த ஒரு பேட்சை நான் இந்த மாதிரி போட்டுடுறேன். மீதி உள்ள எல்லாமே நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். ஹோட்டல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பாங்க. அது வந்து பெரிய பாத்திரமாக வச்சு நிறைய எண்ணெயெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு இதுதான் வசதியாக இருக்கும். பாருங்கள், மீதி உள்ளதே நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கிறேன். சீக்கிரமாக பண்ணிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம இதை அரிசியெல்லாம் அரைச்சி பண்ணனால அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட சட்னி வச்சு, உங்களுக்கு விருப்பம் உள்ள சட்னி வச்சு சாப்பிட்லாம். அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த நல்ல ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.